பிரைஸ் த லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 15 verse 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா. காலேபுடைய மகளாகிய அக்சாள் திருமணமாகி போகும் பொழுது அவள் தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்ட ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நம்ம கேட்டோம் இல்லையா. 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனானின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகியேல் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமேன். ஏற்கனவே அப்பா மகளுக்கு நிலங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த மகள் உரிமையோடு கூட தன் தகப்பனார் இடத்துல அவள் போய் கேட்கிறாள், அப்பா நீங்கள் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க. உடனே அந்த தகப்பன் அவளுக்கு என்ன செய்தாரா, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அவள் கேட்டு தகப்பனிடத்திலே பெற்று கொண்டாள். இன்னைக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு தந்தை இடத்துல போய் ஒரு மகனோ மகளோ ஒரு காரியத்தை கேட்கும்போது அவர்களுக்கு அதற்கு திராணி இருக்குமானால், அதற்குரிய சத்துவம் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை கொடுக்க பிரயாசப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து மம்மி எனக்கு இது வேணும், டேடி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை அதை கொடுப்பதற்கு நம்ம ஆசையாக பிரயாசப்படுகிறோம். உலக பிரகாரமாக இருக்கிற தந்தை தகப்பனுக்கே இவ்வளவு பாசம் இருக்குமானால், நம்மளை படைத்த நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், பரலோகத்தின் தந்தையாய் இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த புது வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர், உனக்கு என்ன வேண்டும் மகளே மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நம்ம என்ன கேட்க போகிறோம்? அன்னைக்கு அக்சால் என்ன சொன்னாங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க. அவங்க கேட்டதுக்கு அதிகமாய் தகப்பன் கொடுத்தாரே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் பிரியமானவர்களே? இன்னைக்கு பரலோக தகப்பன் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை ஆசையாய் அவர் அனுப்புவார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்த எல்லாருடைய தேவைகளையும் இயேசு சந்தித்தாங்க. பசியோடு வந்தாங்க, ஆண்டவர் பசியை தீர்த்து அனுப்பினார். தாகத்தோடு வந்தவங்க தாகத்தை தீர்த்து அனுப்பினார். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு வந்த எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கி அனுப்பினார். ரட்சிப்பில்லாமல் வந்தவங்களை ரட்சித்து அனுப்பினார். விடுதலை இல்லாமல் வந்தவர்களை விடுதலையாக்கி அனுப்பினார். இயேசுவின் இடத்துல வந்த யாருமே வெறும் கையா திரும்பி போகல பிரியமானவர்களே. இன்னைக்கு அப்பா நம்மளை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியான வாழ்க்கையாக இருக்குதுப்பா, என்னுடைய ஜாப் இப்படி இருக்குதுப்பா, என்னுடைய சுகம் என்னுடைய பலவீனங்கள் இப்படியாய் காணப்படுது, எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே, நான் அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அப்பாட்ட கேளுங்க. நம்ம வசனம் சொல்லுகிறது, நாம் கேட்கிறதற்கு அதிகமாய் அவர் கொடுக்கிற தேவன், நாம் எண்ணிக்கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாத்துல நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, நம்ம அப்பா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அப்பா நமக்கு கொடுப்பாங்க. அப்பா நம்மளுக்கு
நம்மளுக்கு அது தீமையாக இல்லைன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு காரியத்தை கேட்குறாங்க, அது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம எப்படினாலும் அவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தாரே ஆனால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரணும், என் பிள்ளைங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, வயது போய்கொண்டு இருக்கிறது, இந்த ஆண்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படணும், என்னுடைய கடன் பிரச்சனை இந்த ஆண்டு மாறணும் ஆண்டவரே, நான் கடன் கொடுக்கிறவளாய் மாறணும் அப்பா, என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே நான் நல்லா பைபிள் வாசிக்கணும், நான் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறத பார்க்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்கு ஆண்டவரே, அந்த ஆவியின் உற்சாகத்தை எனக்கு கொடுங்க, அபிஷேகம் எனக்கு வேணும், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ப்பா ஆண்டவரே, நான் கைகளை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாகணும், எனக்கு அந்த வரங்களை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க, நான் இன்னும் உங்களுக்காக ஊழியம் செய்யணும், எத்தனையோ நாட்களை நான் வீணடிச்சுட்டு ஆண்டவரே, நான் இன்னும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யணும், நான் ஜெபிக்கணும், எனக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் மாறணும், இதெல்லாம் இந்த முழங்காலில் இருக்கிற வலி எல்லாம் மாறணும், நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கேட்டு ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. கணவன் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, நான் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கணும் ஆண்டவரே, அதற்கு இருக்கிற தடையெல்லாம் மாறணும். கேளுங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வார். யோசுவா 15:19 அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அவ கேட்டது நிலம், ஆனால் தகப்பன் கொடுத்தது நிலங்கள். அப்பா கிட்ட நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம், அப்பா நமக்கு அநேகமாய் அதை அள்ளி கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆமேன். அவ்வளோ நல்ல தேவன். ஆமாம் பிரியமானவர்களே, நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். பிள்ளைகளாக சுதந்திரத்தோடு கூட உரிமையோடு கூட அப்பா எனக்கு இது தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கட்டாயமாக நமக்கு கொடுப்பார். ஆமேன். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுபட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த ஆண்டில் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?